ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆக்சுவலா சாரி வீடியோலாம் வந்து காமிக்க போறது இல்ல. இன்னைக்கு பார்சல் வந்து புது பார்சல் வந்து வந்திருந்துச்சு, ஓப்பன் பண்ணியிருந்தோம் சாரி. நிறைய பேர் இந்த பீகாக் சாரி வந்து கேட்டிருந்தீங்க, பட் ஸ்டாக் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலையில ரீஸ்டாக் வந்து எடுத்திருக்கோம் சாரி. 499 தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுத்துருந்தோம்ல, அந்த சாரி வந்து வந்திருக்கு. ஆல்ரெடி யாராவது என்கிட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஆரஞ்சு வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ல இருக்கிற இந்த சாரி, இதுவுமே ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க. இதுவுமே சோல்ட் அவுட் வந்து சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஆக்சுவலா இங்க உட்காந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் இதுதான். ஏன்னா வெளியில தான் எப்பவுமே உட்காந்து எடுப்போம். பட் இந்த சாரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இல்ல இப்ப யாராவது புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சாரியோட ஃபுல் வியூ வேணும் அப்படின்னாலும் மேல வந்து நம்பர் கொடுக்குறேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா சொல்லியிருந்தவங்களோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். என்னோட நிறைய மெசேஜஸ் வர்றதுனால அடிக்கடி மொபைல் ஃபுல்லா ஃபார்மேட் வந்து ஆயிடுது. அதனாலதான் சரி ஓகே இங்கேதான் பார்சல் ஓப்பன் பண்ணோம், இங்கேயே உட்காந்து எடுத்துருவோம். ஏன்னா நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, அக்கா நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன்ல, நீங்க ஏன் எனக்கு பண்ணவே இல்லை, முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கேக்குறீங்க. போன தடவை மொத்தம் 50 சாரி எடுத்திருந்தோம். இது ஆக்சுவலா ஒரே நாள்ல ஃபுல்லா எல்லா சாரீஸுமே முடிஞ்சிருச்சு. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரி மெட்டீரியலுமே. அதனால உங்களுக்கு எந்த சாரி வேணும் அப்படின்னாலும் மேலே தெரிஞ்ச நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து வீடியோவா ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா நாங்கள் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணியிருந்தோம், இவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருந்தோம், நீங்கள் சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து திரும்ப கண்டினியூ பண்ணுங்க, இது வரைக்கும் நாங்கள் சேவிங்ஸ் பண்ணது கிடையாது, இல்லை நாங்கள் சேவிங்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், பட் இப்போ என்னமோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுவோம், இல்லைனா பண்ணவே மாட்டோம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் டெய்லி போடும்போது நாங்களும் அமௌண்ட் வந்து போட்டே வந்தோம். இந்த 15 டேஸ் தான் ஆக்சுவலாக அது வந்து போட்டிருந்தோம் நம்ம. அதில் அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. பட் நான் கண்டினியூஸாக அதை வந்து கண்டினியூ பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னா, நான் என்னோட வீட்டில் டெய்லி சேவிங்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்தவங்க இவ்வளோ அமௌண்ட் போடுறாங்க, சில பேர் 500 ரூபா ஒரு நாளைக்கு போடுறாங்க, சில பேர் 6000 ரூபாலாம் சேவிங்ஸ்ல போட்டேன்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. சிஸ்டர் நான் ஒரு நாளைக்கு 6000 ரூபா வரைக்குமே சேவிங்ஸ்ல வந்து இப்பெல்லாம் பாக்ஸ்ல போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களாம் இருக்காங்க. சில பேர் 20 ரூபா 30 ரூபா அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அதாவது என்ன சொல்றது, ஃபினான்ஷியலா அவங்களால எவ்வளவு முடியுமோ அதை வந்து போட்டு வந்து வராங்க. நான் சொன்ன விஷயமும் அதுதான். நீங்க சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டெய்லி 100 ரூபா தான் போடணும், 50 ரூபாலாம் போடணும்லாம் கிடையாது. 1 ரூபா 2 ரூபா இருந்தாலும் அதுவுமே ஒரு சேவிங்ஸ் தான். அதனால அதை ஒரு உண்டியல் எடுத்து போடுங்கன்னு சொல்லும்போது சில பேர் வந்து அக்கா அந்த 15 டேஸ்க்கு நான் 350 சேவ் பண்ணியிருந்தேன், 550 சேவ் பண்ணியிருந்தேன், இப்படி எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் நான் இதை கண்டினியூ பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னா, சில பேர் இருப்பாங்களே, இப்போ 90 பேர், அதாவது 100 பேர்ல 99 பேர் வந்து பாசிட்டிவா தான் வந்து யோசிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து நீங்களாம் நிறைய சம்பாதிக்கிறீங்க, அதனால உங்களால சேவிங்ஸ் வந்து பண்ண முடியுது, ஓ இவங்க 500 ரூபா சேவிங்ஸ் பண்றாங்க, என்னால இது முடியல, அப்படியெல்லாம் வந்து சீரியஸா வந்து யோசிக்கிறாங்க. அதனாலதான் எனக்கு என்னன்னா, நான் ஒரு விஷயம் நல்லதா பண்ணணும்னு நினைச்சேன், நான் சேவிங்ஸ் பண்றேன், என்ன ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க, மேபி இது ஒரு நல்ல விஷயமா நல்ல தொடக்கமா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். நான் நினைச்ச விஷயம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் எனக்கு நான் இது வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணதே இல்லை, பட் இப்போ பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு என்னோட சக்சஸ் அதுவாக தான் நான் வந்து நினைக்கிறேன். அந்த ஒரே ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, 1% ஆள் இருக்காங்கல்ல, 1% கூட சொல்ல முடியாது, மேக்ஸிமம் எனக்கு ஒரு 50 கமெண்ட்ஸ் வருதுன்னா அதில் ஏதாவது ஒரு கமெண்ட் தான் அந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் ஆக்சுவலா நான் வந்து போடலை. ஏன் அப்படின்னா, அடுத்தவங்க வந்து 500 ரூபா சேவ் பண்றாங்க, ஐயோ அவ 500 ரூபா சேவ் பண்றா அப்படின்னு யோசிக்கிற மைண்ட் செட் இருக்கும்போது அவங்களால கண்டிப்பா சேவிங்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாது. அதனாலதான் நான் வந்து போடல. ஏன்னா அவங்கவுங்க கமெண்ட்ல ரொம்ப ஹாப்பியா வந்து சிஸ்டர் நான் 1500 ரூபா இன்னைக்கு சேவ் பண்ணேன், 1000 ரூபா பண்ணலாம் சொல்றாங்க. சில பேர் 50 ரூபா 100 ரூபாவும் சொல்றாங்க. சில பேருக்கு ஏக்கமா கூட இருக்கும், ஐயோ நம்மளால 50 ரூபா தான் பண்ண முடியுது அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ்ன்றது நம்மளோட அவசர காலத்துல நம்மளோட தேவைக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது 500 ரூபாயா இருந்தாலும் சரி, 50,000 ரூபாயா இருந்தாலும் சரி. இப்போ நம்ம ரொம்ப ஒரு எமர்ஜென்சியா ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா, அங்க போயிட்டு உங்ககிட்ட வந்து நீங்க 500 ரூபா நோட்டு வச்சிருப்பீங்க, ஆனா அவன் சேஞ்ச் கொடுத்தாதான் வந்து உங்களுக்கு ஒரு பொருள் வந்து கொடுப்பேன்னு சொல்லுவான். அப்போ அந்த இடத்துல நோட்டை விட அந்த சில்லறை காசுக்கு தான் மதிப்பு வந்து ஜாஸ்தி. அதனால எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நோட்டு சில்லறைன்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, பணம்ன்றது கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு சில பேருக்கு மைண்ட் செட் இருக்குல்ல, நம்மளே கூட யோசிப்போம், அக்கா நாங்கள் வந்து ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறோம்க்கா, ஆனால் எங்களால் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறேன். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ வந்து பண்ணுங்க. குறைஞ்ச, அதாவது என்ன சொல்றது, குறைவா வருமானம் வந்தாலும் கம்மியா செலவு பண்ணி எப்படி நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழ்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எல்லாருக்குமே சம்பள நாள் 1ஆம் தேதி வந்துருச்சு அப்படின்னா
அன்னைக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டே வரும். எனக்கு எப்பவுமே அப்படிதான். சம்பளம் வருது அப்படின்னா, அன்னைக்கு கையில காசு இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு ஒரு தனி எனர்ஜியா வந்து வரும். என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும். பட் அது வந்து ஒரு 10ஆம் தேதி, 15ஆம் தேதி ஆகும்போது கையில காசு கம்மியாகும்போது அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா வந்து இருக்கவே இருக்காது. ரொம்ப டவுன் ஆயிடுவேன். அதனால நான் யோசிக்கிற விஷயம் எப்பவுமே ஃபினான்ஷியலா நம்ம ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும். பணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு தைரியத்த குடுக்கும். என்னதான் வந்து இல்ல காசு பணம்லாம் பெரிய விஷயம் இல்லன்னு நம்ம சும்மா வார்த்தைக்கு சொன்னாலும், காசு பணம் இல்ல அப்படின்னா, நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்கன்றது இன்னொரு விஷயம். நமக்கு தேவையான விஷயத்த கூட நம்மளால பூர்த்தி பண்ணிக்க முடியாது. நம்மளால நிம்மதியா வந்து வாழ முடியாது. அதனால நம்மளோட லைஃப்க்கு கண்டிப்பா பணம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் எப்பவுமே சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி மாச கடைசி ஆக ஆக ரொம்ப டவுனா வந்து ஆயிடுவோம். அப்ப நம்ம ஒரு விஷயம் யோசிப்போம். என்ன அப்படின்னா, ச்சே நம்ம இப்ப சம்பாரிக்கிறதுல இருந்து இன்னும் ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சா, இல்ல ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சா, நமக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னு யோசிப்போம். ஆனா அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா, நம்ம 50,000 சம்பாரிச்சோம் அப்படின்னா, நமக்கு 60,000 ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். நம்ம 10,000 சம்பாதிக்கிறோம்னா, நமக்கு 20,000 ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அதனால நம்ம இப்ப இருக்கிறத விட இன்னொரு 20,000 ஜாஸ்தியா சம்பாரிச்சோம்னா, நம்ம பிரச்சனைலாம் முடிஞ்சிரும்ல அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப தப்பான விஷயமா நான் எப்பவுமே வந்து பார்ப்பேன். ஏன்னா, நம்மளோட வருமானம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு செலவும் இருக்கும். நம்ம கமிட்மெண்ட்டும் இருக்கும். அதுல எப்படி சிக்கனமா நம்ம செலவு பண்றோம், எப்படி நம்ம அதுல இருந்து நம்மளோட குடும்பத்த அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. எங்க அம்மா என் கூட இருக்கவங்கலாம் சுத்தி சுத்தி சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்காரரே அடிக்கடி சொல்லுவாரு. தங்கம் நான் இவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கிறேன். இதுலயே நீ இவ்வளோ விஷயம் பண்ற. பட் நான் இதை விட ஜாஸ்தியா சம்பாரிச்சேன்னா நம்ம இன்னும் 2, 3 வீடியோ நீ வாங்கியிருப்பல தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் அப்படின்னா, எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதுல இருந்து நம்ம வந்து இருக்கிறத வச்சு ஒரு விஷயம் வந்து பண்றதுக்கு வந்து கத்துக்கணும். அப்படி எப்போ நம்ம பண்றோமோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குடும்பம் அடுத்த லெவலுக்கு போறதை நம்மளால வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி எப்போ நம்ம வர வருமானத்தை வச்சு குடும்பம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்மளோட லைஃப் வந்து கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே வரவுக்கு மீறி செலவு இருக்கதான் செய்யும். ஏதாவது ஒரு விஷயத்துல கமிட்மெண்ட் வந்து இருக்கும். பட் எல்லாத்துக்குமே நம்ம பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாத்தையும் ஈஸியா உங்களால மேனேஜ் பண்ண முடியும். பட்ஜெட் போடுறது அப்படின்னா இப்போ இப்போ பட்ஜெட் வந்து நிறைய பேர் போடுவாங்க. இப்போ நான் வந்து மந்த்லி பட்ஜெட் தான் வந்து போடுவேன். இந்த டெய்லி பட்ஜெட் வந்து எனக்கு வந்து போடுறதுக்கு வந்து பழக்கம் வந்து கிடையாது. டெய்லி இவ்வளோ செலவாகுது அப்படின்னா நான் நோட் பண்ணியெல்லாம் என்றைக்குமே வைக்கவே வந்து மாட்டேன். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் எப்படி பட்ஜெட் போடுவேன் அப்படின்றத பத்தி. எப்பவுமே ஒரு நோட்டு ஒரு பேனா நம்ம கையில கண்டிப்பா வந்து இருக்கணும். நீங்க சம்பளம் வர அன்னைக்கு நானும் எங்க வீட்டுக்காரும் சம்பளம் வருது அப்படின்னா எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. என் ஹஸ்பண்டோட சேலரி வருது எவ்வளோ வருதோ அதுல இருந்து ரூபா கூட எங்களுக்கு சம்பளமா வீட்டுக்கு வந்து நாங்க எடுத்துட்டு வர மாட்டோம். ஏன் அப்படின்னா ஃபுல்லாவே எங்களுக்கு இஎம்ஐல வந்து போயிடும். எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. அதனால இஎம்ஐல வந்து போயிடும். எல்லாமே மேக்ஸிமம் இஎம்ஐல தான் வந்து வாங்கியிருக்கோம். பட் தேவையில்லாத பொருள் ஏதாவது வாங்கியிருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரொம்ப அத்தியாவசியமான பொருள் மட்டும் தான் வந்து வாங்குவோம். ஏன் அப்படின்னா எங்களால மொத்தமா காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு என்கிட்ட வசதி கிடையாது. அதனால என்னால இஎம்ஐ போட்டா மட்டும் தான் கண்ணுக்கு தெரியாம மாசம் மாசம் வந்து போயிடும் அப்படின்றதுக்காக தான். இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு பிரிண்டர் வந்து தேவை. நான் சாரி பிஸ்னஸ் பண்றேன். என்னால எல்லா ஆர்டர்ஸும் கையில எழுத முடியாது. என்னால மொத்தமா கொடுத்து வாங்க முடியல. அதனால நான் அது இஎம்ஐல தான் வந்து போட்டிருந்தேன். அந்த இஎம்ஐ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு மைக் வந்து யூஸ் பண்றேன். இந்த மைக் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 6, 7 வருஷம் கிட்ட ஆக போகுது. இது வரைக்கும் யூடியூப்காக எந்த ஒரு பொருளுமே வாங்கினது கிடையாது. இது வந்து ரொம்ப அத்தியாவசியமா எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா வெளியில வீடியோஸ் எடுக்கிறோம். ரொம்ப நாய்ஸ் இருக்கு. அப்போ இதுக்கு ஒரு 3,500 ஆகுது. என்னால அந்த 3,500 என்னோட மாச பட்ஜெட்ல இருந்து எடுத்து வச்சு வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. அதனால நான் இஎம்ஐ வந்து போட்டேன். அப்போ உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அதை நீங்க பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு தேவையான செலவா இருக்கும். இல்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்லைன்ல போவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னும் போது அப்படியே போய் சும்மா ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. என்னென்ன பொருள்லாம் வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இது ஆர்டர் பண்ணுவோம், இது ஆர்டர் பண்ணுவோம், இது ஆர்டர் பண்ணுவோம்னு ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ உங்ககிட்ட மேபி அக்கௌண்ட்ல காசு இருக்கலாம். நீங்க என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நிறைய பேர் சொல்றது நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தா பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது நமக்கு தேவையா இல்லையான்றத எப்போ நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு தேவையான பொருளை ஒரு அந்த கார்ட் லிஸ்ட் இருக்கும்ல அதில் போட்டு வைங்க. ஒரு 2 டேஸ் கழிச்சு அது வேணுமா வேணாமான்னு பார்த்துட்டு நீங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ற தப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் கேஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த தேவையில்லாத இந்த மேட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டப்பா, அதுக்கப்புறம் இந்த கிச்சன் ஐட்டம், வீடு துடைக்கிறதுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வாங்குவோம். நிறைய பிளாஸ்டிக் டப்பா வாங்குவோம், வாட்டர் பாட்டில்ஸ் வந்து வாங்குவோம். பட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா
வாங்குவோம், ஆனால் நம்ம யூஸ் வந்து பண்ணவே வந்து மாட்டோம். அதனால் நீங்கள் பட்ஜெட் போட்டு வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத ஆப் எல்லாம் இருந்துச்சுன்னா முதல்ல அதை டெலீட் பண்ணுங்கள். இல்லை ஆப் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. உங்களுக்கு எந்த பொருள் தேவையோ, நான் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு 1 மாதத்துலேருந்து 2 மாதம் கண்டிப்பாக யோசிப்பேன். எனக்கு ரொம்ப அத்தியாவசியமானு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் எந்த பொருளாக இருந்தாலும் வந்து வாங்குவேன். என் வீட்டில் ஆக்சுவலாக மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சு. மிக்ஸி எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். வீட்டில் மிக்ஸி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் எனக்கு வந்து நான் இஎம்ஐ போட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த மாதம் வந்து ரொம்ப இடிக்கும். அதனால நான் ரொம்ப யோசிச்சு இதுவுமே ஆக்சுவலாக இஎம்ஐல தான் போட்டிருக்கோம். பட் ஒரு இஎம்ஐ முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த இஎம்ஐ வந்து நான் கம்மிட் பண்ணிக்கிட்டேன். அந்த 1 மாதம் மிக்ஸி இல்லாமல் என்னென்னலாம் சமைக்க முடியும், எப்படியெல்லாம் சமைக்க முடியுமோ அப்படி தான் வந்து சமைச்சிருந்தேன். அந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன இருக்குது, நமக்கு என்ன பொருள் தேவைன்னு நம்ம இப்போ யோசித்து ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போது கண்டிப்பாக நம்மளால் சேவிங்ஸும் பண்ண முடியும். குறைஞ்ச வருமானத்தில் ரொம்ப நிம்மதியாகவும் வந்து வாழ முடியும். பட்ஜெட் பற்றி சொல்லியிருந்தேன். நம்ம வந்து நிறைய பேருக்கு சில ஹேபிட்ஸ் வந்துருக்கும். டெய்லி சில பேர் வந்து நோட்டு பேனா வச்சு எழுதுவாங்க. எனக்கு அந்த ஹேபிட் வந்து கிடையாது. எனக்கு வந்து ஒரு நோட்டு பேனா கண்டிப்பாக இருக்கும். 1ஆம் தேதி ஆச்சுன்னா அதை வந்து எடுத்து நைட்டு நானும் அவரும் உட்காந்து எங்களோட அத்தியாவசியமான செலவு என்னென்ன. ஃபஸ்ட்டு எங்களுக்கு லோன் வந்து இருந்துச்சு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் லோன் வந்து கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும். லோனுக்காக 25,000 நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த நோட்டில் வந்து எழுதிடுவேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதம் இப்போ ஜூன் மேல போட்டு ஜூன் போட்டு ஃபஸ்ட்டு என்னோடது இருக்கிறது சேவிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே செலவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, வரவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சேவிங்ஸில் என்னோட ஹஸ்பண்ட் சம்பளத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு 1500 ரூபா வந்து நான் எடுத்து வைப்பேன். அந்த சேவிங்ஸ் வந்து எதுக்காக இருக்கும்னா, நான் சீட்டு போட்டிருக்கேன் தீபாவளி ஃபண்டு. அந்த தீபாவளி ஃபண்ட் வந்து மாதம் நான் 6000 ரூபா கட்டணும். அப்போ இந்த 1500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் வந்து எடுத்து வைப்பேன். அப்போ என்னோட நோட்டில் லிஸ்ட்டு போடுறதுல ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். நான் ஆல்ரெடி அதை வீடியோவில் கூட உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். சேவிங்ஸ்னு ஃபஸ்ட்டு போட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து 50,000, இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து 40,000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அதுலேருந்து ஒரு 1500 என்னோட ஹஸ்பண்ட் சம்பளத்துலேருந்து சேவிங்ஸாக வந்து எடுத்து வைப்பேன். நீங்கள் வந்து 10,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 500 எடுத்து வைங்க. 50,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 1000 எடுத்து வைங்க. உங்களால் உங்கள் ஃபேமிலி எப்படி ரன் பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது போடுறது என்னன்னா, எங்களோட ஹோம் லோன் வந்து 25,000 நாங்கள் வந்து ஆல்ரெடி கட்டிட்டு இருந்தோம். பட் இப்போது வீடு வாங்கி 1.5 வருஷம் ஆகுது. கடவுள் புண்ணியத்தில் லோனை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு ஹோம் லோன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு வட்டி ஜாஸ்தியாகுது. இப்படியெல்லாம் யோசிச்சு ஒரு ரூபாயும் சேர்த்து தான் நான் ஒரு விஷயமே வந்து பண்ணிட்டு வரேன். இப்போ அந்த 25,000 வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நகையெல்லாம் வந்து ஃபுல்லாக அடமானம் வச்சு தாலி செயின் வரைக்கும் வச்சுருந்தேன். பட் இப்போ தான் வந்து திருப்பி இருக்காது. மொத்தமாக வச்சு என்னோட ஹோம் லோனை நான் அப்படியே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் வந்து பண்ணிட்டேன். முன்னாடி 25,000 நாங்கள் லோனுக்காக பே பண்ணிட்டு இருந்தோம். அதில் எங்களோட அசல் எவ்வளோ கழிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். மீதி 23,000 வந்து பார்த்தீங்கன்னா வட்டி மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. மாதம் 2000 2500 தான் அவங்க அசல் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் யோசிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். இந்த வீடு வாங்கும்போது மொத்தமாக பணம் போட்டு என்னால் வந்து வீடு வந்து வாங்குற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை. அப்போ நான் ஒரு இஎம்ஐ வந்து போட்டிருந்தேன், ஹோம் லோன் வந்து போட்டிருந்தேன். பட் நான் அதே லைஃப் லாங் கட்டிட்டு இருக்கணும்னு நினச்சேன்னா கட்டிகிட்டே தான் இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வீட்டுக்காக ஒரு 10 lakhsக்கு 12 lakhsக்கு வச்சுருந்தேன். வைக்கும்போது அந்த ஜுவல்லோட ரேட்டுன்றது வேற. இந்த 1.5 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நகை எல்லாத்தையுமே வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்த அடுத்த நாளே யோசிச்சது என்னன்னா, நம்ம அடுத்தது ஹோம் லோனை க்ளோஸ் பண்ணோம். ஏன்னா 22,000 வெறும் வட்டி மட்டும் போகுது. அந்த நகையை வந்து நான் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்த நகையை நான் வீட்டில் தான் வச்சுருக்க போகிறேன். நான் அதை வந்து கழுத்துலையோ எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் தான் போட போகிறேன். இன்னொரு விஷயம், நான் நகை போட்டு என்ன ஒருத்தங்க மதிக்கிறதை தாண்டி எனக்கு எது முக்கியம்னு தோணுச்சு அப்படின்னா, என்னோட ஹோம் லோன் க்ளோஸ் பண்ணுறதும் என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிற பணத்தை மிச்சப்படுத்துறதும் தான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு வந்து தோணுச்சு. அதனால இருந்த மொத்த நகையும் என்னோட தாலி செயின் வரைக்கும் கொண்டு போய் வச்சு என்னோட ஹோம் லோனை வந்து நான் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போது மாதம் எங்களுக்கு 22,000 வந்து சேவ் ஆகுது. இப்போ இந்த 25,000 ஆல்ரெடி ஹோம் லோனுக்காக நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம்ல, அதை அப்படியே கொண்டு போய் இப்போ நகைக்கு கட்ட வந்து ஆரம்பிச்சிட்டேன். வட்டியெல்லாம் ஃபஸ்ட்டு கட்டிடுவேன். எப்படின்னா 5 நகை வச்சுருக்கேன் அப்படின்னா 5 நகைக்கும் 4 நகைக்கும் ஃபுல்லாக வட்டி கட்டிடுவேன். அந்த ஒரு அமௌண்ட் மட்டும் கம்மியாக வச்சுருப்பேன்ல, ஒரு 5 லட்சத்துக்கோ அந்த மாதிரி வச்சுருக்கிறது வந்து 5 லட்சத்துக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ அசல் வட்டி வந்து ஒரு 4,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என் கையில இருந்து இன்னொரு 4,000 வந்து அசலில் போட்டு அதை வந்து கட்டுவேன். இப்போது நம்ம மாதம் மாதம் வட்டி கட்டிட்டு வரும்போது என்ன ஆகுனா, அசல் வட்டி அப்படி மாற்றி மாற்றி கட்டும்போது நம்ம கட்டுற வட்டி இப்போ 25,000 இந்த மாதம் நான் வட்டி கட்டுறேன்னா அடுத்த மாதம் எனக்கு அது 21,000 மாறும். அப்போ அதுலேருந்து ஒரு 1,000 எனக்கு சேவிங்ஸ் ஆகும். நான் அதை வந்து அசலில் கட்டுவேன். இப்படி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன்.
இப்போ என்னோட நகை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் திருப்பி இருக்கேன். இன்னும் ஒரு 25 லட்சம் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு நகை எடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்க, திருப்பியாச்சு தாலி செயின் எல்லாமே. இன்னும் எனக்கு 25 லட்ச ரூபாய்க்கு என்னோட நகை வந்து பேங்க்ல வந்து இருக்கு. இதை இன்னும் 2 வருஷத்துக்குள்ள எப்படியாவது எடுத்துடணுன்றதான் என்னோட பெரிய டார்கெட்டு. அதனால இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் யோசிச்சு தான் நான் வந்து என்னோட லைஃப்ல வந்து பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, இப்படிதான் சேவிங்ஸ் வந்து நான் பண்றேன். இப்போ நான் வந்து இல்ல ஹோம் லோன் தானே கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கலாம், நான் கட்டிட்டே இருந்தேன்னா மாசம் 22,000 எனக்கு வேஸ்டா தான் வந்து போயிட்டே இருக்கும் நாங்க சம்பாதிக்கிற காசுல இருந்து. இப்போ இந்த 22,000 வந்து பாத்தீங்கன்னா அசல்ல போகும்போது என் நகை எனக்கு வீட்டுக்கு வருது, என்னோட வீடும் எனக்கு இப்போ சொந்தமாயிடுச்சு. அதனால நமக்கு அத்தியாவசிய செலவுன்னு இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ். என்னோட அத்தியாவசிய செலவுல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் லோனா இருந்தது, இப்போ ஜுவல் லோனா வந்து மாறி இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வாடகை வீட்டுல இருப்பீங்க, வாடகை, கரண்ட் பில்லு, ஸ்கூல் ஃபீஸ், மளிகை சாமான், இதுக்கான பட்ஜெட்டை முதல்ல ஒரு நோட்டு பேனை எடுத்து ஃபர்ஸ்ட் கையால எழுதி வந்து பழகுங்க. நிறைய பேர் வந்து ஆப் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் கூட நோட் பேட்லாம் வச்சிருக்கேன். ஆனால் நோட் பேட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயம் இருக்கும்னா, நோட் பேட்ல வந்து இப்போ நான் வாழ்த்துக்கள் பதிவு வீடியோ போடுறேன்னா யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணோம் அப்படின்னா நான் அதை வந்து போட்டு வைப்பேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோட லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு பட்ஜெட் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு நோட்டு பேனாக தான் எடுப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம கையால் நம்ம எழுதும்போது இந்த மாதம் இப்போ கரண்ட் பில் வந்து எங்கள் வீட்டுக்கு 4000 ரூபா வந்திருக்கு அப்படின்னா நான் யோசிப்பேன், இந்த மாதம் 4000 ரூபா நான் கரண்ட் பில் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்த மாதம் இவ்வளோ கரண்ட் பில் வந்து வரக்கூடாது. அப்போது நம்ம வீட்டில் தேவையில்லாமல் எங்கே லைட் எரியுதோ, தேவையில்லாமல் எங்கே ஃபேன் ஓடுதோ, எங்கே தேவையில்லாமல் வந்து ஏசி ஓடிக்கிட்டே இருக்கோ அதெல்லாம் நான் குறைக்கணும்னு என் மைண்டில் வந்து எனக்கு தோணும். இப்போ எங்கள் வீட்டில் 2 டிவி இருக்குது அப்படின்னா பெரியவன் வந்து வெளியில டிவி பார்ப்பான், சின்னவன் வந்து உள்ள டிவி பார்ப்பான். அப்போ வந்து டிவி வந்து கம்மி பண்ணுவேன். ஏன் 2 பேரும் வெளில உள்ள பார்க்குறீங்க, 3 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு படம் பார்ப்போம், இல்லை 3 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் பார்ப்போம். ஏன் வெளியிலேயே உள்ள பார்க்கும்போது இப்போ கரண்ட் பில் வந்து டபுள் ஆகுது. அப்போ இது எனக்கு எப்போ ரியலைஸ் ஆகும் அப்படின்னா, நான் கையில் எப்போ எழுதுறனோ அப்போதான் வந்து எனக்கு தோணும், இந்த மாதம் 4000 ரூபா நான் எழுதும் போது தான் அடுத்த மாதம் 1500 2000 ரூபாய்க்குள்ள தான் கரண்ட் பில் வந்து வரணும், அதுக்கு மேலே வரக்கூடாதுன்றத நம்ம ரியலைஸ் வந்து பண்ணுவோம். அதே மாதிரி மளிகை சாமானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் போட்டு போய் வாங்குங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போன உடனே ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக இது வாங்கலாம், பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல வந்து தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க. எப்பவுமே உங்க மளிகை சாமான் லிஸ்ட் நீங்க எழுதிட்டு போகும்போது உங்களுக்கு எது தேவை தேவையில்லைன்னு தெரியும். அதே மாதிரி இந்த மாசம் வாங்கின பொருள்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இப்போ 1 கிலோ உளுத்தம் பருப்பு இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த மாதம் 1 கிலோ வாங்குறீங்க, அதில் 1/2 கிலோ தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, 1/2 கிலோ இருக்குன்னா அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உளுத்தம் பருப்பை கட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதம் நீங்கள் 1/2 கிலோ தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த 1 மாதம் கட் பண்ணும்போது அதோட காசு உங்களுக்கு மிச்சமாகும். நீங்கள் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 2000 ரூபா பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா 2000 ரூபாய்க்கும் 2500 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு பொருள் வாங்கக்கூடாது. அந்த 2000 ரூபாயிலேருந்து வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அதை நோட் பண்ணிட்டு போய் அதுலேருந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா கம்மியாக பொருள் வாங்கிட்டு வர்ற அளவுக்கு நீங்கள் பழகுங்க. நீங்கள் அது எப்போவுமே உங்களோட கையில் எழுதும் போது தான் அது வந்து உங்களால் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். இது என்னக்கா கையில் எழுதினாலும் சேவிங்ஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால் வந்து முடியும். அப்படி கம்மியாக சம்பாதிச்சாலும் உங்களால் நிம்மதியான ஒரு லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து வாழ வந்து முடியும். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆஃபரில் கிடைக்குது. அதே மாதிரி இப்போது ஃபுட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இப்போ நம்ம வீட்டில் சமைக்கும் போது நம்ம வீட்டில் சமைப்போம், டெய்லி நான் வீட்டில் தான் சமைக்கிறேன், மாசத்துல ஒரு நாள் வெளியில் வாங்கி சாப்பிட்றது வந்து தப்பு கிடையாது. ஆனால் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து செஞ்சு வச்சுருப்போம். பட் வீட்டில் இருக்க பசங்களோ இல்லை ஹஸ்பண்டோ வந்து இதுதான் நான் வெளில ஆர்டர் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டால் மாசத்துல ஒரு நாள் பண்ணிங்கன்னா தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் அதையே வந்து இல்லை இன்னைக்கு வெளில போகலாமா, இன்னைக்கு எனக்கு சமைக்க டயர்டாக இருக்குது, சோம்பேறித்தனமாக இருக்குது, நம்ம வந்து வெளில போய் சாப்பிட்லான்னு வாரத்தில் 2 நாள் போனீங்க அப்படின்னா உங்களோட காசை கண்டிப்பாக உங்களால் மிச்சம் பண்ண முடியாது. நாங்கள் எங்கள் பசங்களை வெளியில் கூட்டிகிட்டு போவோம், எங்கள் பசங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்போம். ஆனால் கேட்குறது எல்லாத்தையுமே வந்து வாங்கி கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு எது சரின்னு படுதோ எந்த பொருள் கேட்டாலுமே அது அவளுக்கு ரொம்ப எமர்ஜென்சி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா கடன் வாங்கியாவது என் பசங்களுக்கு நான் வாங்கி கொடுப்பேன். ஆனால் அது அத்தியாவசியம் இல்லாத ஒரு பொருள் அப்படின்னா அதை வந்து வெயிட் பண்ண தான் சொல்லுவேன். இப்போ உனக்கு தேவையில்லை. என் பையன் வந்து ரொம்ப நாளாக சைக்கிள் கேட்டுகிட்டே இருக்கான். ஆல்ரெடி ஒரு சைக்கிள் இருக்குது, அது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கான். இன்னொரு 1 வருஷம் யூஸ் பண்ண தேவேஷ், அதுக்கப்புறம் சைக்கிள் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஹோல்ட் பண்ணி 2 இயர்ஸாக அந்த சைக்கிள் தான் ஓட்டிட்டு இருக்கான். பட் ரொம்ப யூசேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா நாங்கள் தான் கூட்டிகிட்டு போய் விடுறோம், கீர் சைக்கிள் வேணும்னு கேட்குறான். என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத செலவாக எனக்கு வந்து தெரியுது. ஏன் அப்படின்னா நம்ம நினைக்கும் போதெல்லாம் ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறதா இருக்கட்டும், நமக்கு அது அத்தியாவசியம். ஒரு உடம்பு முடியல, சமைக்க முடியல அப்படின்னும் போது நம்ம ஆர்டர் பண்ணுறதுன்றது வேறு. ஆனால் எனக்கு இன்னைக்கு சும்மா போர் அடிக்குது, டெய்லி சமைச்சிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம பண்ணும்போது நீங்கள் அன்றைக்கி 500 ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நான்வெஜ் வாங்குறீங்க, ஒரு பிரியாணி வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டீங்கன்னா 1000 ரூபா ஆகுது. 1000 ரூபாய்க்கு நீங்கள் மாதம் ஃபுல்லாக மளிகை சாமான் வந்து வாங்கலாம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசித்து வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து
என்ன சொல்கிறது, உங்களால் குறைஞ்ச வருமானத்தில் ரொம்ப நிம்மதியாக வந்து வாழ முடியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் செய்கிற வேலையை ரொம்ப கவனமாக செஞ்சோம் அப்படின்னாலே நம்மளோட மாத பட்ஜெட் கண்டிப்பாக கம்மியாகும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ரொம்ப அவசர அவசரமாக வேலை பார்ப்போம். இப்போ ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கண்ணாடி பொருள் ஒரு கண்ணாடி பொருளோ இல்லை ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது நம்ம கவனமாக ஒரு வேலையை வந்து பார்க்க மாட்டோம். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். ரொம்ப அசால்ட்டாக வேலை பார்ப்பாங்க. இப்போ ஒரு சீப்பு வாங்குறீங்க அப்படின்னா அந்த சீப்பை வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு இடத்துல ப்ராப்பரா வச்சீங்க அப்படின்னா அந்த சீப்பு அங்கதான் வந்து இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிட்டு எங்கேயாவது அப்போ ஒரு அவசரத்துல தூக்கி போட்டு போயிடுவாங்க. அப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சீப்பு சொல்றேன். இப்போ அடுத்த மாசம் நீங்க வந்து சீப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, சீப்பு இல்லை அடிக்கடி தொலைஞ்சு போகுது, ஒரு 5 சீப்பா நம்ம வந்து வாங்கி வச்சுப்போம், இல்லை ஆர்டர் போட்டுப்போன்னு வாங்கி வச்சுப்பீங்க. அந்த ஒரு சீப்பை நீங்க கவனமா ஒரு இடத்துல எடுத்து வச்சீங்க அப்படின்னா இந்த 5 சீப்பு வாங்க வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு வராது. அதே மாதிரி நீங்க ஒரு பொருளை யூஸ் பண்றீங்க அப்படின்னா கிச்சன்லயா இருக்கட்டும், ஒரு மிக்சியா இருக்கட்டும், இல்லை கண்ணாடி பொருளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கவனமா எடுத்து யூஸ் பண்ணிட்டு நம்ம கவனமா வைக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து உடையறதோ ஸ்க்ராட்ச் ஆகுறதோ இந்த மாதிரிலாம் வந்து ஆகாது. ஆனால் நம்ம நிறைய டைமில் ஃபோனை பார்த்துட்டு சமைக்கும் போது ஃபோனை பார்த்துக்கிட்டோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டயா ஃபோனில் பேசிக்கிட்டோ நம்ம வந்து வேலை பார்ப்போம். அந்த டைமில் நம்மளோட கவனம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பேசுறதுலையோ ஃபோன் பார்க்கறதுலையோ இருக்குமே தவிர சமைக்கிறதுல வந்து இருக்காது. இப்போ நான் வந்து ஃபோன் பார்ப்பேன், யாராவது பேசுறதை கேட்பேன், இல்லை ஏதாவது பாட்டு கேட்பேன். ஆனால் வந்து என்ன சொல்றது, அது என்னோட வேலை வந்து தெரியாம என்னோட கலைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு இருக்கணுமே தவிர நம்ம மெய் மருந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணக்கூடாது. நம்ம ஃபோன் அப்படி கையில பார்த்துட்டே நம்ம எதையாவது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது உடஞ்சு போகிறது வாய்ப்பு இருக்கு. ஒரு மிக்சியே இருக்கு, நீங்க கீழே 2 தடவை போட்டிங்கன்னா உடஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மிக்சி போடுவோம், அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஆஃப் பண்ண மாட்டோம். அது அப்படியே ஆன்லேயே இருந்துச்சுன்னா கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகும். அந்த மிக்சி அப்படியே ஆன்லேயே இருந்துச்சுன்னா உள்ள மோட்டர் ஓடிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ சீக்கிரமா காயில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரி நம்மளோட சின்ன சின்ன நம்ம பண்ற மிஸ்டேக்னால நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். மிக்சி ரிப்பேர் ஆச்சுன்னா அதை வாங்கணும்னா ஒரு 4000 4500 கண்டிப்பா வந்து ஆகும். அதனால நம்ம கவனமா நம்மளோட வீட்டு வேலைகளையும் சரி, நம்மளோட வெளியில வேலையும் சரி, ஒரு பேக்கே எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பேக் அவசரமா அப்படி இழுக்கிறதுக்கும் அந்த பேக்கை பொறுமையா எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த பேக்கை நீங்க இழுக்கும்போது பேக் அருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 300 400 செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க ஒரு பொருளை கவனமா வச்சு கவனமா எடுக்கிறதுக்கும் அவசர அவசரமா ஒரு வேலை பண்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதனால உங்களோட பணம் செலவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்ல நம்மளோட அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம். கம்மியான வருமானத்திலே ரொம்ப சந்தோஷமா வந்து வாழலாம். நம்ம எந்த விஷயத்த பண்றோமோ அதை பார்த்து நம்மளோட பசங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க ஒரு பொருளை எடுத்த இடத்துல வச்சீங்க அப்படின்னா அதை பார்த்து அவங்களும் வைப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்க தூக்கி போட்டு போனீங்கன்னா அம்மாவே தூக்கி போட்டு போறாங்க, நம்மளும் தூக்கி போட்டு போவோம் தான் போவாங்க. அதனால நீங்க சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா அதை பார்த்து உங்களோட பசங்க சேவிங்ஸ் பண்ணுவாங்க. நீங்க நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா உங்க பசங்க அதை பார்த்து பண்ணுவாங்க. நீங்க தப்பான விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னா அதை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம தான் நம்ம பசங்களுக்கு ரோல் மாடல். அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஃபாலோ வந்து பண்ணுங்க. இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். அதே மாதிரி முக்கியமாக வந்து சமையல் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நிறைய பேர் இப்போ நான் மளிகை சாமானுக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா தான் பட்ஜெட் போட்டு 2000 ரூபாய்க்குள்ள தான் என்னோட மளிகை சாமான் இருக்கும்போது நிறைய பேர் கேட்குறது, எப்படி நீங்கள் 2000 ரூபாய்க்குள்ள மளிகை சாமான்லாம் வாங்குறீங்க அப்படின்னு. நான் 2000 ரூபாய் சொல்கிறது அதிகம், அதுக்குள்ளே தான் மேக்ஸிமம் வந்து இருக்கும். ஒரு 1800 1500 800 தான் என்னோட மளிகை பட்ஜெட்டே வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நாங்கள் 6000 ரூபாய்க்கு வாங்குறோம் 8000 ரூபாய்க்கு வாங்குறோம்னா சொல்றது மளிகை சாமான் மட்டும். எனக்கு வந்து 1500 இருந்துச்சுன்னா அதுக்குள்ள என்னோட ஒரு மாசத்தை நான் ரொம்ப நல்லாவே என் பசங்களுக்கு சமைச்சு கொடுத்து நான் வந்து பார்த்துப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம சமைக்கும் போது கவனமா வந்து சமைக்கணும். என்ன பொருள் இருக்கு என்ன பொருள் இல்லைன்னு பார்த்து நம்ம சமைக்கும் போது தான் ஏன்னா மளிகை சாமானுக்கு நிறைய பேர் 8000 2 பேர் தான் இருப்பாங்க. கேட்டால் 6000 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்குறேன்னு வாங்க. அந்த 6000 ரூபாய்க்கு வாங்கி பாதி பொருள் அப்படியே கீழே தான் அடிச்சு வச்சிருப்பாங்க. அது வீணாகி திரும்ப கொண்டு போய் கொட்டுவாங்க. அதனால நீங்கள் சமைக்கும் போது ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து உங்களால் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். நான் என்னோட லைஃப்பில் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.